சென்னீர்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வள்ளி திருமணம் நடைபெற்றது. சென்னீர்குப்பத்தில் உள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கந்தசஷ்டி பிரமோற்சவ திருவிழாவில் 8வது நாளான அக்டோபர் 29ஆம் தேதியன்று மாலை உபயதாரர்கள் பெண் வீட்டார் சார்பில் சுப்பிரமணி நாயக்கர் குடும்பத்தினர்கள், மணமகன் வீட்டார் சார்பில் சேகர் பாஸ்கர் குடும்பத்தினர்கள் சார்பில் வள்ளி திருக்கல்யாணம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் கந்தசஷ்டி பிரமோற்சவ விழாவினை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் பிரகாஷ், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் தோகை சுப்பிரமணியன், ஜெயசெல்வி ராஜ்குமார் மற்றும் உபயதாரர்கள், கிராம மக்கள், பக்தர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். திருமண வைபவத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தாயாருடன் ஆலய மண்டபத்தில் எழுந்தருளினார். இதில் பல வகையான கல்யாண சீர்வரிசை வைக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கும் வள்ளி தாயாருக்கும் பட்டாடை அணிவித்து மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்று திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாங்கல்ய கயிறு, சுபமங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்று இரவு சென்னீர்குப்பம் வன்னியர் குல சத்திரியர் சமூகம் சார்பில் திருவீதி உலா நடைபெற்றது. 10 பாடல்களிலே சொல்லுவார் சிவாச்சாரியர். காலம் வரும்போது நாளைக்கு திருத்தணியினுடைய சிறப்புகளை உங்களுக்கு நாம் சொல்ல இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு திருமணம் முடிந்த நாளைக்கு மிக அற்புதமாக வேள்வி நடத்தி, ஒரு பெரிய வேள்வி மகா யங்கம் நடத்தி, அப்படித்தானே மகா யங்கம் நடத்தி மணிமணிகஸ்ய மாயாஸ்ய பிரேமாஸ்ய மஹாப்தேதீம் வாயுராகாச மாதஹங்கார சப்தாவரணைஹீம் பரிஜ்ஞானாம் அநேகோடி பிரம்மாண்டானாம் ஏகதமி அசாமதேவாதே ஈஸ்வர பத்மாவனஹ காமாட்சி சிவதாசாஸ்தே சுப்ரஜா சமாஜா பத்மாம் பத்மாஜாட்சி அனியாதன முகூர்த்தா Come on.